மேசராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணேறியும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, 1ஆம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. போர்க்குணம் கொண்டவங்க. உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வீரம் விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாயிருச்சு. 7.5 சனி நினச்சிட்டு நிறைய பேர் பயத்தோடயே இருப்பீங்க. ஆனால் மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க. பயமே உங்களை பார்த்து பயப்படும். 7.5 சனி ஆரம்பித்தது உண்மைதான். ஆனால் 1 கோடி பேர் மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அதில் எல்லாருக்குமே இந்த 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குமானா இருக்காது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்கள், ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும், சங்கடத்தை உண்டாக்கும், 7.5 சனி மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும், அப்படி இப்படி நிறைய பேர் உங்களை மீது பயத்தை ஏற்படுத்தி விடுவாங்க. மேசராசிக்காரங்க பயப்படவே வேண்டாம். சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் பெற்றுகிறார். இதனால பார்த்தீங்கன்னா சனிக்கு அங்கே பவரே கிடையாது. சனியால் உங்களை தொடவே முடியாது. கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி மூலமாக எந்த ஒரு பாதிப்புமே வந்திருக்காது. மேசராசிக்காரங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே 3 வருஷமாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இனி மறுபடியும் 7.5 சனி வந்துன்னா மறுபடியும் கஷ்டப்படணுமா, நாங்கள் என்ன வாழ்கிறதா வேண்டாமா அப்படின்னா நிறைய மேசராசிக்காரனுடைய புலம்பல்களாகவே இருக்குது. இந்த வரக்கூடிய நாட்களே வச்சு பார்க்கும்போது இன்னொரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப் போகுது. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு போயிருக்கார். மீனராசியில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த டைமில் அந்த மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. இதை நாம் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வரக்கூடிய 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான். நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இல்லைன்னா கூட மற்றவங்கிட்ட கடை வாங்கிட்டு வந்தால் நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க. அந்தளவுக்கு தாராள மனம் படைத்தவங்க தான் மேசராசிக்காரங்க. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. முதலாவதாக சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து வரக்கூடியது குரு பயிற்சி, அதுக்கடுத்து வரக்கூடியது ராகுகேது பயிற்சி. குரு பயிற்சி மே 14ஆம் தேதி, ராகுகேது பயிற்சி மே 18ஆம் தேதி. இந்த ஆண்டு 2025 பொறுத்த வரைக்கும் மற்ற 12 ராசிகளை இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேசராசி தான். ஏன்னா மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய அருளும், குரு பகவானுடைய அருளும், ராகுகேது பகவானுடைய அருளும் உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்க போகுது. என்னதான் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைஞ்சிடும். குரு பயிற்சி மூலமாக நீங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடைய போறீங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே உயர போகுது. நீங்க கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கு 5,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேறையா இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேலையா இருக்கும். குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு கஷ்டத்துக்காக அந்த வேலை இஷ்டமே இல்லாமல் செஞ்சுட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ, இல்லை ஐடி ஜாப்போ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் நல்ல ஒரு வேலையில் ஒரு 40,000 50,000 சம்பளத்தில் கண்டிப்பாக அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால்
அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. மேசராசிக்காரங்க பயப்படுறது சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலில் செய்த கர்மாவிற்கேற்ற தண்டனை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயம் ஏற்படுத்தி விட்டுருவார். ஆனால் சனி பகவான் வந்து என்ன பண்ணுவார்னு ராகு கேது பகவான் என்ன பண்ணுவார்னு தெரியாது, அதை கண்டே முடிக்க முடியாது. ஆனால் இதை நினச்சி தான் மேசராசிக்காரங்க எல்லாரும் பயந்துட்டு இருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவானும் ராகு கேது பகவானும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர போகிறாங்க. நீங்களும் ஒரு கம்பெனியில் 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனிக்காக உங்களுக்கு நீங்கள் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய முழு நேரத்தையும் கொடுத்து வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனி உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காது. என்னடா நம்ம இவ்வளோ நாய் மாதிரி வேலை செய்கிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்மளுக்கு ஒரு பதவி உயர்வு இல்லை, ஒரு சம்பள உயர்வு இல்லை, நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்குது அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எங்கெங்கே வேலை செய்கிறீங்களோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருந்தது அப்படின்னா அது மேசராசிக்காரங்களுக்கு தான். ஏன்னா இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது. ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து திருமணமாகாமல் நிறைய நபர்கள் வந்து இருக்காங்க. ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா வறுமை, அப்படி இல்லைன்னா வந்து வசதி இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே வந்து மேசராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சுட்டு வரீங்க. இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மரண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அல்லது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா வந்து அப்படி 2வது செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது இந்த சமூகம் ஏதாவது தப்பாக சொல்லுமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்கலாம், சொந்தக்காரங்க ஏதாவது கேள்வி பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து 2வது திருமணம் பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு துணை அப்படிங்கிறது அது ஆணோ பெண்ணோ நிச்சயமாக தேவை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, இன்னமே வந்து பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, கோயில் குளமாக போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது சாமி அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. உங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா காதலில் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து மேசராசிக்காரங்க தான். என்ன ரீசனே தெரியாது, ஆனால் பிரேக்கப் ஆயிரும். அப்படிங்கிற காதலை வெளிப்படுத்துவாங்க, அந்த காதல் ஓகே ஆகாது. அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே மேசராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பெற்றோரோட சம்மதத்துடனே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமாகவே உள்ளது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் அறிய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு ஒரு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது என்னதான் 7.5 சனியோட பாதிப்பு இருந்தாலுமே கூட அதை எல்லாமே தூக்கி தூர போட்டுருங்க. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு என்னடா வீடு வாங்கிட்டான், இடம் வாங்கி போட்டான், கார் வாங்கிட்டான், பைக்கு வாங்கிட்டான், என்னடா நம்மளால் ஒன்றுமே வாங்க முடியல அப்படின்னு உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால கடன் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சங்கிறது மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்க போகுது. அதை வந்து இந்த 2025 முடிஞ்சு 2026 அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் நிவர்த்தியாக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது.